இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு, என்ன சாதகம் என்ன பாதகம், கவனமா ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு என்னங்க ஜாலியா இருக்கீங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மட்டும் இல்லை, ஆங்கில புத்தாண்டு, தெலுங்கு புத்தாண்டு, கன்னட புத்தாண்டு, ஆள் புத்தாண்டு எல்லாமே ரிஷபராசிக்கு நல்லா தான் இருக்கும். காரணம் ஏதாவது பாயிண்ட் நம்பர் ஒன்றுனா, இந்த பக்கம் சனி என்னடானா லாப சனியா 11 இருக்கார். வாங்க சனி கவான், சனி கவான். அப்போ 11ஆம் இடத்துல சனி பகவான் என்ன பண்ணிட்டார், லாப சனி. சனி வேற 5 ரீகன்ஃபார்ம் பண்ணுறாரு. எங்கேருந்து பார்க்க 11ஆம் இடத்துல இருந்து பார்க்குறாரு. 11ஆம் இடம் என்பதே ஒரு சுத்தமான ஒரு இடம், உபஜயஸ்தானம் என்று பெயர். எந்த கிரகம் அங்க வந்தாலும் அவர் ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மக்களால செல்லமா அழைக்கக்கூடிய நம்மளுடைய ராம்ஜி சுவாமிகளை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு ஆன்மீக பரிகாரத்துல. உங்களுடைய ஒவ்வொரு பதிவும் பாக்குறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இன்னைக்கு சார் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு நிறைய பேர் நம்மளுடைய ரெகுலர் வியூவர்ஸாவே இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள், சந்தோஷமாவும் ஒரு ஸ்மைலோட கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் ரசிச்சு ரசிச்சு பாக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அவங்களுக்கு இன்னைக்கு என்ன சாதகமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுலயும் ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் சார், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். நிறைய பெயர்ச்சி பலாபலன்கள் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில இப்ப வரக்கூடிய சித்திரை முதல் நாள் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலாபலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தமிழ் புத்தாண்டோட சிறப்பு என்னன்னு ஒரு 2 லைன்ல மக்களுக்காக. இந்த தமிழ் அனைவருக்கும் வணக்கம். பெரும்பாலும் நான் மேடத்திட்ட கூட கேட்டிருந்தேன், எப்போ நம்ம தினப்பலன் பேச போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ வகையில் இந்த ஆன்மீக பரிகாரம் சேனலில் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிது. உங்களெல்லாம் சந்திக்க இறைவனுக்கு நன்றி தான் சொல்லணும். ஸோ தொடர்ந்து இந்த புத்தாண்டு, இப்போ தான் நியூ இயர் முடிஞ்சது, அடுத்து தமிழ் புத்தாண்டு வந்துருச்சு. தமிழ் புத்தாண்டோட சிறப்பு என்ன அப்படின்னா, பராபவ வருடம்னு பேர். இந்த வருடத்தோட பேரே தான். இந்த பராபவ வருடத்தில் ராஜா குருன்னு பேசுகிறாங்க. அதெல்லாம் அன்னைக்கு நாள் தான் படிக்கணும், அதெல்லாம் சாஸ்திரம். ஸோ இப்போ இந்த பராபவ வருடத்தில் 2 சிறப்பு விஷயங்கள் நடக்க போகுது. ஒன்று, சனி பகவான் பெயர்ச்சி, அது முடிஞ்சு போச்சு. அது சராப வருடத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு, பராபவ வருடத்துக்கு முன்னாடி. இந்த பக்கம் குரு பகவான் 3ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார், அதுவும் முடிஞ்சு போச்சு. குரு பெயர்ச்சி வரப்போகிறது இந்த ஜூன் மாதம். அதுதான் ப்ளஸ்ஸான ஃபஸ்ட்டு விஷயம், குரு பெயர்ச்சி. அவர் எப்போ வரார்? ஜூன் 1ஆம் தேதி வருகிறார். இந்த பக்கம் டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கு போகிறார். ஆக இந்த பக்கம் ராகு பயிற்சி, இந்த பக்கம் குரு பயிற்சி, இந்த பக்கம் சனி மீனத்துக்கு வந்த புதிய பயிற்சி பலன்கள், இது எல்லாத்தையும் முன்னிட்டு தான் இந்த வருடம் என்பது இருக்க போகிறது. இதில் நடக்கிற பர்முட்டேஷன், காம்பினேஷன், நிறைய கிரகங்கள் மாறலாம் கொள்ளலாம். மாதாந்திர பலன்கள், பிரதான 3 கிரகங்கள்னா இதைத்தான் நம்ம சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு, என்ன சாதகம் என்ன பாதகம், கவனமா எதுல இருக்கணும்? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு என்னங்க ஜாலியாக இருக்கீங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மட்டும் இல்லை, ஆங்கில புத்தாண்டு, தெலுங்கு புத்தாண்டு, கன்னட புத்தாண்டு, ஆள் புத்தாண்டு எல்லாமே ரிஷபராசிக்கு நல்லா தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தான் 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. 2ங்கிறது தனஸ்தானம். தனஸ்தானத்தில் ஃபினான்சியரே வச்சுருக்கீங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் ஃபைனான்சியர்னா யாருன்னா மேடம், அது குருவை தான் சொல்லுவாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் குரு தான் ஃபினான்சியர். அவர் 2ஆம் இடமாகப்பட்ட ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே உட்காந்துருக்காரு. அவர் இத்தனை நாள் வக்கரமாக இருந்தார், இப்போ வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். வக்கர நிவர்த்தி அடைந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஏப்ரல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவருக்கு டைம் ரொம்ப கம்மி. ஏப்ரல், மே, ஜூனுக்குள்ளே ரிஷபராசிக்கு வந்ததுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனமாக அவரை ப்ளஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு கட்டாயம், இல்லைன்னா அவருக்கு எத்துக்கு அசிங்கம். அப்போ ஏதாவது ஒன்று பண்ணணும் அவர். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 2ஆம் இடத்துல வீறு கொண்டு எழறதுங்கிற மாதிரி அதிரடியாக செயல்படுறாரு. இந்த 3 மாதத்தில் என்னென்ன லோன், இங்கே வா கமான், இங்கே வா, இந்த லாபம் வச்சுக்கோ, இந்த பணத்தை வச்சுக்கோ, வர வேண்டிய பணத்தெல்லாம் வசூல் பண்ணி தராரு. எல்லா வேலையும் குரு சப்போர்ட்டிவாக இருக்கார். பாயிண்ட் நம்பர் 1 இதுதான். பாயிண்ட் நம்பர் 1னா, இந்த பக்கம் சனி என்னடானா லாப சனியாக 11 இருக்கார். வாங்க சனி கவான், சனி கவான். அப்போ 11ஆம் இடத்துல சனி பகவான் என்ன பண்ணிட்டார், லாப சனியாக மாறுகிறார். லாப சனினா என்ன அப்படின்னா, எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது வெற்றி மேல் வெற்றியாக வரக்கூடிய சனி லாப சனி. அந்த லாப சனி என்ன பண்றார், 11, 12, 1ஐ பார்த்தவர் 5ஐ பார்க்கிறார். சொத்துங்கிற இடத்த பார்த்துட்டார் ரிஷபத்துக்கு. ஏற்கனவே 2ஆம் இடத்துல குரு பகவான் மணி ஃப்ளோவை கொடுக்குறார். இப்போ அதை அசட்டா கன்வெர்ட் பண்ணி என்ன பண்றார், சொத்தா வாங்கி தரார். ஆக சனி பகவான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்,
ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி அருள் புரிய போகிறார். பாருங்க, சனியோடைய கேமை பார்ப்பீங்க. 5ஆம் இடத்தை பார்க்குறார். 8ங்கிறது அடுத்த இடம் வாங்குற யோகம். அப்போது எப்படி சுற்றி பார்த்தாலும் விருச்சிக ராசி எப்படி சுற்றி பார்த்தாலும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பணம், இடம், சொத்து இப்படியே தான் வருது. பிளஸிங்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஒரு பக்கம்னா மேடம், இந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த வருடம் ராகு பகவான் 10ல் இருந்தவர் 9க்கு போகிறார். இது ஒன்று தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரிஷபராசிக்கா. காரணம் என்னன்னா, 9ல் ராகு போகிறதும் ஒன்று தான், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அப்பாவுக்கு மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ரிஷபராசிக்காரர்களுடைய தந்தையாருடைய உடல் நலன் என்பது கெடும். அதே மாதிரி இந்த தூரதேச பிரயாணம் போகிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நான் அடிக்கடி கேரளா போவேன், அடிக்கடி நான் ஆந்திரா போவேன், பிரயாணத்தில் தான் என்னோடய வாழ்க்கை, நிறைய ட்ராவல்ஸ் ட்ரிப்ஸில் இருப்பேன், நான் சேல்ஸில் இருக்கேன், அப்படி போன்றவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணணும். ஏன்னா போகும்பொழுது தேவையில்லாத அலைச்சல், உடம்பு சரியில்லாமல் போகிறது போன்ற பிரச்சனைகள்லாம், உடம்பை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும், தேவையான தெம்பானதை சாப்பிடணும், அப்பா கூட இருங்க, அப்பாவுக்கு மருத்துவ செலவுகளை செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். மற்றபடி மற்றதெல்லாம் சூப்பராக இருக்குது. முக்கியமாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இதே விபரீத ராஜயோகம் உங்களுக்கு வருது. எப்படின்னா 3ஆம் இடத்துல குரு பகவான் வந்து விபரீத ராஜயோகம் அடைகிறார். 8 3ல் மறைகிறான். அப்போ தங்கமாக வாங்குவீங்க. அப்போ வாங்க குருஜி, நீங்கள் வேறு அது ஒரு கிராம் வந்து எவ்வளோ சொல்கிறான், 15,000 16,000 சொல்கிறான், தங்கம் வாங்குறாங்க. புதுசாக தங்கம் வாங்கினா வாங்குங்க, அப்படி இல்லைன்னா பழைய நகை அடமானம் வச்சதை மீட்டுவீங்க, ஏதோ ஒன்று பண்ணுவீங்க, உங்கள் கையில் தங்கம் இருக்கும். இதில் என்னென்னா, வருடத்தின் துவக்கத்திலேயே, பராபவ வருடத்தின் துவக்கத்திலேயே 2-5 கூடிய புத பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, எதிர்பாராத ஒரு நண்பரை சந்திக்கிறீங்க, இவரால் எனக்கு நன்மை கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி, நான் பாட்டுக்கு ஒரு ரூட்டில் அவர்கிட்ட வேறு ஏதோ பேசிட்டுனேன், இதை நீ பண்ணலாமே என்னாரு, சரி பண்ணலாமே என்ன ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளோதான், எப்படி நடந்ததுன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி மேஜிக்ஸ்லாம் அவருக்கு நடக்கும். சிவராசிக்காரர்கள் மகிழ்ந்து கொண்டாட போகிறார்கள். சூப்பராக சொன்னீங்க. சொத்துகள் நிறைய கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க இவங்களுக்கு. ஒரு சில ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து பூர்வீக சொத்தே கேஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பதிவுகளில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி சொத்துகள் இவங்களுக்கு சாதகமாக அமையுமா இந்த காலகட்டத்தில்? கண்டிப்பாக. ஏன்னா அது பார்க்குற ஆள் யாருன்னு இருக்குது. பார்க்குற ஆள் மிஸ்டர் சனி. சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பொதுவாகவே இவர் 2-5 கூடிய புத பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து தான் இந்த பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார். ஸோ 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். இவர் பக்கம் நியாயம் வர்ற மாதிரி தான் இவருக்கு நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ஒரு ராசியாக எதுவாக இருந்தாலும் அவருக்கு லாபம் வருவது போன்று அமைந்திருந்தால் அவங்களுக்கு கேஸ் போட்டு வேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், மிதுன ராசிக்காரர்களுக்கு 7-10 கூடியவனாக குரு இருக்கிறார். அப்போது ஒரு டைவர்ஸ் கேஸ் போடுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. காரணம் என்னென்னா, அவனே நன்மை செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான். அந்த மாதிரி தான் இந்த குரு பகவான் யாரை பார்க்குறாரு, 2ஆம் இடத்துல இருக்கார். 2-5 கூடிய புதன் 11ல் இருக்கிறான், லாபத்தில் இருக்கிறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் இவருக்கு லாபமாக தான் அந்த கேஸ் முடியுமே தவிர நஷ்டமாக முடியாது. ஸோ சனி வேற 5 ரீகன்ஃபார்ம் பண்ணுறாரு. எங்கேருந்து 11ஆம் இடத்துல இருந்து பார்க்குறாரு. 11ஆம் இடம் என்பதே ஒரு சுத்தமான ஒரு இடம், உபஜயஸ்தானம் என்று பெயர். எந்த கிரகம் அங்கே வந்தாலும் அவர்கள் புனிதர்கள் ஆகி விடுகிறார்கள். ஆகையினால சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தாலுமே அவர்களுக்கு பாசிட்டிவாக தான் முடியும். இப்போ இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இவங்க ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பரிகாரம் செஞ்சுக்கலாமா? ஸ்பெசிஃபிக்காக பரிகாரம்னா இவர்கள் ராகு பகவானை வழிபட வேண்டும். இப்போ இல்லை, டிசம்பர் மாதம் பக்கத்தில் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானை வழிபடுறோம். இப்போ சென்னையில் இருக்கிறவங்க குன்றத்தூர் சென்று அங்கே இருக்கிற சிவன் கோயில்களில் சிவனுடைய மூர்த்தம் உடம்பே பார்த்தீங்கன்னா பாம்பு வடிவத்தில் இருக்கும், அவரை சென்று வழிபட வேண்டும் போன்ற விஷயங்கள். எவ்வளவுக்கு எவ்வளோ ராகுக்கு உண்மையாக இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இவருக்கு அப்பாவுடைய உடல்நிலையை காப்பாற்றலாம். ஓகே. இப்போ அப்பா உடல்நிலை அப்படிங்கும் பொழுது தான தர்மங்கள் ஏதாவது இவங்க செஞ்சா அந்த நோயிலிருந்து அப்பாவை வெளியில கொண்டு வர நிச்சயம். உளுந்து தானம் பண்ணலாம். உளுந்தினால் செய்யப்பட்ட உணவுகளை எல்லாருக்கும் தானம் பண்ணலாம். அல்லது உளுந்தினால் செய்யப்பட்ட வடமாலை மாதிரி சாத்தலாம். சுவாமிக்கு வடமாலை சாத்தலாம். அல்லது வெள்ளி விக்கிரகம் வெள்ளி பாம்பு வாங்கி எல்லாருக்கும், யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, அவர்கள்லாம் இந்த நாக வழிபாடு செய்கிறவங்களுக்கெல்லாம் தானமாக தரலாம் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நாக கன்னிகை, அங்கே ராகு பக்கத்தில் அவரோட மனைவிகள் இருப்பாங்க, நாகயக்ஷி எல்லாம் இருப்பாங்க, அவர்களுக்கு ஏதாவது புடவை வாங்கி தர்றது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணும்போது பெரிய பரிகாரமாக அமையும். ரொம்ப அழகா இந்த ராசிக்கான பலாபலன்களை தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பதிவா அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான விஷயம், நம்மளுடைய
பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் ராம்ஜி சுவாமிகள் அவர்கள் வந்து அவங்களுடைய ஸ்ரீமடம் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தினம் தினம் இங்க வந்து நித்திய யாகங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. தினமும் நடக்கக்கூடிய இந்த யாகத்துல நீங்க கலந்துக்கிறதால நிறைய பலாபலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலோ இல்ல இங்க நடக்கக்கூடிய யாகத்துல கலந்துகிட்டு என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலோ கண்டிப்பா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நித்தியமா நடக்கக்கூடிய இந்த யாகத்துல நீங்க எல்லாரும் கலந்துகிட்டு உங்களுக்கான விஷயங்களை, அதாவது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் தீர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.